3 லட்ச ரூபா மாதம் வாடகை வர்ற ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஹைட்ராலிக் லிஃப்ட் உள்ள ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. பாருங்க 90 ஃபீட் ஃப்ரண்டேஜ் கம்பெனிக்கு. இங்கே போன உடனே ஆஃபீஸ் இருக்குது, இந்த பக்கம் கம்பெனி செட் பேக்கெல்லாம் இருக்குது. ஸோ இது பூரா ஓனர் சிட்டிங்கு, ஸ்டாஃபு, ஆஃபீஸு, எம்ப்ளாயீஸு எல்லாமே உட்காந்துருக்கலாம். இந்த ஃப்ளோரு வந்து காங்கிரீட்டுங்க, காங்கிரீட் ஃப்ளோரு. உங்களுக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட், உங்களுக்கு திங்ஸ்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போயிடலாம், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலாம். மக்களே, இப்போ நான் இருக்கிறது மோரை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. இன்னும் விவரமாக சொல்லணும்னாக்கா ஆவடி அடுத்து வேல்டெக் அவுட்டர் ரிங் ரோடு, சரிங்களா, மைக்கேல் பாலிடெக்னிக்கு இப்படியே வந்தோம்னாக்கா பட்டாபிராமம் போயிடலாம். ஒரு டாப் நாச்சான ஃபுல்லி கமர்ஷியல் ஏரியா. கமர்ஷியலுக்குன்னே உள்ளது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டேரஸ் வேணாலும் வரலாம். இது நேராக போனோம்னாக்கா உங்களுக்கு ரிங் ரோடுக்கு டச் ஆகிரும். இப்போ நீங்கள் ட்ரோனில் பார்க்க போகும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை தெரிஞ்சுப்பீங்க. ஒரு 3 லட்ச ரூபா மாதம் வாடகை வர்ற ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஹைட்ராலிக் லிஃப்ட் உள்ள ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. எலக்ட்ரிக்கல் வசதி, எல்லா வசதியும் இருக்குது, அப்ரூவல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. வேர் ஹவுஸு, குடோனு, ஃபேக்ட்ரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே இருக்குது. தரவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், 90 ஃபீட் ஃப்ரண்டேஜ் கம்பெனிக்கு. 90 ஃபீட்டு, ஏன்னா ஃபுல்லாக காங்கிரீட்டு. அந்த ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாக காங்கிரீட். எதுக்குனாக்கா ஒரு பெரிய லாரியை கொண்டு அப்படியே ஏற்றிக்கலாம். இங்கே வாங்கினேன். இங்கே போன உடனே ஆஃபீஸ் இருக்குது, இந்த பக்கம் கம்பெனி செட் பேக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செட் பேக்கை பார்த்துடலாம். இது பாருங்க, ரெஸ்ட் ரூமு, இது செட் பேக் ஏரியா. இது வந்து யூஸபிள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வாஷு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு செர்வெண்ட் தங்குற மாதிரி, ஸ்டாஃப் தங்குற மாதிரி தண்ணீர் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எல்லாமே செட்டப் இருக்குது. இப்போ உள்ள ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு டோரு. ஸோ நம்ம இங்கே ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம். இது வந்து இது எதுக்குனாக்கா ஸ்டாக்கை வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு. இது உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம ஆஃபீஸ் பார்த்துடலாம். ஆஃபீஸ் ஏரியா. ஸோ இது பூரா ஓனர் சிட்டிங்கு, ஸ்டாஃபு, ஆஃபீஸு, எம்ப்ளாயீஸு எல்லாமே உட்காந்துருக்கலாம். இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குது. ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கணும், பணம் இங்கே தான் வரணும், அக்கௌண்ட் இங்கே தான் இருக்கணும். இந்த ஃப்ளோரு வந்து காங்கிரீட்டுங்க, காங்கிரீட் ஃப்ளோரு. இது எதுக்கு போட்டிருக்காங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ டன்னேஜ் ஏற்றினாலும் உங்களுக்கு வந்து கிராக் ஆகாது, டேமேஜ் ஆகாது. இதுலேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம். அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு 18 ஃபீட்டு. ஸோ உங்களுக்கு ரூஃப் வந்து 18.5 ஃபீட்டு, 18 அடி ரூஃபு. கம்பெனினா ஒரு 12, 13 கொடுப்பாங்க, 15 வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இதில் 18னா பார்த்துக்குங்க, எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் அடிக்கலாம். கீழே அதே மாதிரி மேலே மட்டும் ரூம் ஏற்றல, கீழே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் வந்து இங்கே காங்கிரீட்டில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ டன்னேஜ் ஏற்றினாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. தர ஆர்சிசி ரூப்பு 10,875 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கீழே மட்டும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த பக்கம் காட்ட முடியல, அவங்க பூரா ஸ்டாக் வச்சுருக்குறாங்க. இது கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. ரெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 lakhs கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்களே ரன் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட், உங்களுக்கு திங்ஸ்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போயிடலாம், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு லாரியினுடைய கண்டெய்னர் இருக்குது. இப்படி வழி நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்படி வரலான்னு விட்டு. ஸோ இங்கிட்டு ஒரு வழி. இங்கே பாருங்கள், மேலே ஏறி போகிறதுக்கு நல்லா அகலமான படிக்கட்டு. இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் போடணும். எவ்வளோ பெரிய டன்னை தூக்கிட்டு நடக்கலாம், எத்தனை பேர் வேணால் ஒரு 5 பேர் டக்குன்னு வேகமாக இறங்கி வந்துடலாம். அதுக்கு தான் இது கமர்ஷியல் படி. ஸோ இது வந்து மேலே வந்து எத்தனை ஹெச்பி கரண்ட்டு, மற்ற அக்கம் பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, மொத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தரவாக சொல்ல போகிறேன். மேலே பார்த்துட்டு இங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க. ஆஃபீஸ் ரூம்பு, இது வந்து ஓனர் ரூம்பு. பார்த்துக்குங்க அப்படியே நல்லா இருக்கா. இது வந்து ரூஃபு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ரூஃபு, அதுக்கு மேலே வந்து சீட்டு. இதுக்கு ஹெட் ரூம் வந்து உங்களுக்கு ரூஃபு, சரிங்களா. இங்கேயும் திங்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மாடியில் போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எத்தனை கம்பெனிகள் இருக்குது பாருங்கள்.
இது ஃபுல்லாக கமர்ஷியல் ஜோன், பெரிய பெரிய கம்பெனிகள் தான். ஸோ உங்களோட ஆட்கள் வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லா வசதியும் இருக்கும். இப்போ நேராக போட ரிங் ரோடு இப்படியும் போயிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது மோரை. இப்போ முக்கியமான பாயிண்ட்டு அளவுகள், விலை. இது வந்து மொத்தம் 90க்கு 150 தான், 13,500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அது இல்லாமல் 75க்கு 145, 10,870 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆர்சிசி ரூஃப். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 20க்கு 75, 1,500 ஸ்கொயர் ஃபீட் நின்று பேசணும் பாருங்கள். அது வந்து ஆர்சிசி ரூஃபு, சரிங்களா. அதுக்கு பக்கத்தில் 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து சீட்டு இந்த பக்கமாக. அப்புறம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறோம் பாருங்கள், சரிங்களா. உங்களுக்கு சீட்டு 1,500 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டல் வந்து 12,370 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆர்சிசியில் பில்டப் ஏரியா. சீட்டில் 10,500 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் 22,870 ஸ்கொயர் ஃபீட்டு. 150 HP ப்ளஸ் 60 HP கரண்ட் இருக்குது. அது இல்லாமல் பட்டா லேண்டு, சரிங்களா. பக்கா பட்டா. விலை வந்து 5 crore சொல்கிறாங்க. 3 lakhs வந்து ரெண்டல் வந்துட்டுருக்குது. இது அப்படியே கண்டினியூ பண்ணால் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். எல்லா விவரமும் சொல்லிட்டுருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி கம்பெனி வச்சுருந்தாலும் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓனர் டைரக்ட் சிட்டிங் இருக்குது. எனக்கு பிஃபோராக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம். சைட்டு விசிட்னாலும் சரி பிஃபோராக கால் பண்ணணும். நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக ஓனர் சேல் தான், ஓனர் சிட்டிங் இருக்குது. ஸோ வி ஆர் ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட். தேங்க்யூ.